தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 908 கோடி ரூபா. ஆமாங்க, ஒரு வருஷத்துக்கு இல்ல, ஒரு மாசத்துக்கு இல்ல, ஒரு நாளுக்கு மட்டும். ஆனா தமிழ்நாட்டில் புதிதாக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜய் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய், தங்கம், தாய்மாமன் மோதிரம், வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகைன்னு பல்வேறு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கார். இதுக்கெல்லாம் அரசு கிட்ட நிஜமாவே போதுமான பணம் இருக்கா? இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஒரு பக்கம் கஜானா நிறையுது, ஆனா இன்னொரு பக்கம் செலவும் கடனும் அதை விட வேகமா ஏறுது. சரி, இப்போ உண்மை என்ன? நம்ம ஊர் பட்ஜெட்டோட ரகசியம் என்ன? வாங்க விரிவா பார்க்கலாம். 2025-26 நிதியாண்டோட அதிகாரப்பூர்வ கணக்குப்படி தமிழ்நாடு அரசோட மொத்த வருவாய், அதாவது ரெவென்யூ ரிசிப்ட்ஸ், சுமார் 3,31,569 கோடி ரூபாய். இத ஒரு வருஷத்தோட 365 நாட்களால வகுத்து பார்த்தா தினமும் அரசுக்கு சராசரியா 908 கோடி ரூபாய் கிடைக்குது. சரி, இந்த கோடிக்கணக்கான பணம் எந்தெந்த துறைகள் மூலமா வருதுன்னு நீங்க யோசிக்கலாம். இந்த ஒரே விஷயம்தான் ரொம்ப முக்கியம். மாநிலத்தோட வருமானத்துல 36.8%, அதாவது 1,21,853 கோடி ரூபாய் வெறும் வணிக வரி மூலமா மட்டுமே கிடைக்குது. இதுதான் நம்ம ஜிஎஸ்டி. மாநில கஜானாவை நிரப்புறதுல ஜிஎஸ்டி தான் முதலிடம். அடுத்தபடியா மத்திய அரசு வசூலிக்கும் வரிகள்ல தமிழகத்துக்கு பிரித்து கொடுக்கப்படும் பங்கு, இது சுமார் 66,543 கோடி ரூபாயா இருக்கு. இது அரசுக்கு கிடைக்கும் இரண்டாவது பெரிய வருமானம். இதுவரைக்கும் சாதாரணமா இருந்திருக்கலாம், ஆனா இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டோட மூணாவது மிகப்பெரிய வருமானம் யாரு தராங்க தெரியுமா? நம்ம ஊர்ல எப்போதும் விவாதங்களை கிளப்பும் டாஸ்மாக் மற்றும் மதுபான வரி. உண்மையிலேயே டாஸ்மாக் மூலமா மட்டும் அரசுக்கு எவ்வளவு பணம் வருது? சுமார் 39,478 கோடி ரூபாய். அதாவது மாநிலத்தோட ஒட்டுமொத்த வருவாயில 11.9%. இதுக்காக தான் சமீபத்துல மதுரை மணமகிழ் மன்றத்துல மது வாங்க ஆதார் கார்டு கட்டாயம் அப்படிங்கிற அதிரடி அறிவிப்பு செய்திகள்ல அதிகமா அடிபடுது. இதுக்கு அடுத்த இடத்துல பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வேட் வரி இருக்கு. வாகன எரிபொருட்கள் மேல மாநில அரசு போடுற வரி மூலம் 38,572 கோடி ரூபாய் அரசுக்கு கணிசமான வருமானமா கிடைக்குது. ஒரு நாளைக்கு ஜிஎஸ்டி வழியா 334 கோடி, டாஸ்மாக் மூலமா 108 கோடி, பெட்ரோல் டீசல் வழியா 105 கோடின்னு பணம் கொட்டுது. இத பத்தி உங்களோட கருத்து என்ன? இதர வருவாய்கள்னு பார்த்தா நிலம் வாங்குறது விக்கிறது மூலமா வர்ற பத்திரப்பதிவுத்துறை வருவாய் 25,067 கோடியாவும், வாகன வரி அதாவது ஆர்டிஓ மூலமா 11,617 கோடியாவும் இருக்கு. இங்க ஒரு பொதுவான பின்னணி என்னன்னா, இந்த வருமானமெல்லாம் வந்தாலும் தமிழ்நாடு அரசுக்கு செலவுகளும் மிக அதிகம். அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் ஏற்கனவே வாங்கிய பல லட்சம் கோடி கடனுக்கான வட்டி கட்டுறதுக்கே இந்த வருமானத்துல சரி பாதிக்கு மேல செலவாகிடுது. இதை நம்ம மறக்கக்கூடாது. அரசு அறிக்கைகள் கூறுவது என்னவென்றால், 2026-27 இடைக்கால பட்ஜெட் படி தமிழக அரசின் ஒட்டுமொத்த கடன் சுமார் 10.71 லட்சம் கோடியா உயரும்னு சொல்லப்படுது. சரி, அப்போ புதுசா வந்திருக்கிற அரசு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போறாங்க? உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், உரிமை தொகை 2500, தாய்மாமன் மோதிரம் போன்ற புதிய திட்டங்களை செயல்படுத்த பல ஆயிரம் கோடி ரூபாய் கூடுதல் நிதி தேவை. இத பற்றி சிலரின் கருத்து என்னவென்றால், அரசு தன்னோட வருமானத்தை பெருக்க புதிய தொழில்களை கொண்டு வரணும் அல்லது வரியை உயர்த்தணும். ஆனா வரிகளை உயர்த்தினால் அது சாமானிய மக்களை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்கு. இதனாலதான் அரசுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சவால் காத்திருக்கு. விஷயம் ரொம்ப சிம்பிள். கஜானாவுக்கு பணம் வரும் வழிகள் தெளிவா இருக்கு. ஆனா அதை விட செய்ய வேண்டிய நலத்திட்ட உதவிகளும் அடைக்க வேண்டிய கடன்களும் ரொம்பவே அதிகமா இருக்கு. இனி அரசு என்ன செய்யும்? பொருளாதார வல்லுநர்கள் சொல்றத வச்சு பார்த்தா தேவையற்ற செலவுகளை குறைத்து அதிக முதலீடுகளை ஈர்ப்பதுதான் நிரந்தர தீர்வா இருக்கும். புது அரசு தங்களோட வாக்குறுதிகளை எப்படி காப்பாற்ற போகுது என்பதை நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சரி, அரசு தன்னோட கஜானாவை நிரப்ப வேற என்னென்ன வழிகளை பின்பற்றலாம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஐடியாக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.